ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாதிரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 1106 ஆரம்பிக்கிறது. ஆச்சாரியால் காஞ்சிபுரத்துக்கு வந்தபோது அங்கே சாங்கியம், மீமாம்சை முதலிய அரைகுறை வைதிக மதஸ்தர்களும் பௌத்த ஜைனாதி அவைதிக மதஸ்தர்களும் நிறைய இருந்தார்கள். பிராச்சீனமான ஆலயங்கள் இருந்தாலும் பூஜா கிரமங்கள் வேதவிருத்தமாக முரணாக போயிருந்தன. சாக்ஷாத் ராஜராஜேஸ்வரியான அம்பாள் காமாட்சியே உக்ரகலைகளோடு இருந்தாள் என்று சொல்லியிருக்கிறது. ஆச்சாரியால் சர்வதீர்த்த கரை வழியாக ஊருக்குள் பிரவேசித்தார். அங்கே காசி மாதிரியே விக்னேஸ்வரர் ஆலயம், முக்தி மண்டபம் உள்ளன. சர்வதீர்த்த ஸ்நானம் பண்ணி ஆலய தரிசனம் முடித்து முக்தி மண்டபத்தில் தங்கிவிட்டு விஷ்ணுகாஞ்சிக்கு போனார். வரதராஜ சுவாமி ஆலய பூஜையை முறை பண்ணி கொடுத்து சில காலம் அங்கேயே தங்கியிருந்தார். அங்கே பெருமாள் கோயிலுக்கு மேற்கே இப்பொழுதும் நம் மடம் ஒன்று இருக்கிறது. அவர் இப்படி இருந்து கொண்டிருந்த போது லோகக்ஷேமத்தை உத்தேசித்து ராஜாவிடம் சொல்லி காஞ்சி நகரத்தையே காமாட்சி ஆலயம் மத்திய பிந்துவாக புள்ளியாக இருக்கும்படியான ஸ்ரீசக்கர ரூபத்தில் ஒழுங்குபடுத்தி நிர்மாணம் பண்ணச் சொன்னார். ராஜாவும் அப்படியே செய்தான். அவன் ராஜசேனன் என்ற சோழ ராஜா என்று சொல்லியிருக்கிறது. ஸ்ரீசக்கரம் வெளியிரண்டு சுற்றுக்கள், பத்மதலங்கள், தாமரை இதழ்கள் விரிந்திருப்பது போல இருக்கும். உள்ளே அடுக்கடுக்காக வரும் கோணங்களும் அசப்பில் பார்த்தால் தாமரை பூவில் வரிசையாக இதழ்கள் மாறி இருக்கும். பெரும்பானாற்று படையில் காஞ்சியை இப்படித்தான் வர்ணித்திருக்கிறது. அம்பாள் ஆலயத்துக்கும் அம்பாள் எந்திரத்துக்கும் ஏன் இப்படி முக்கியம் தந்தார் என்றால், பல மூர்த்திகளுக்கும் காஞ்சி முக்கிய க்ஷேத்திரமாக இருந்தாலும் தேவி க்ஷேத்திரம் என்றுதான் அதற்கு அதிமுக்கியத்துவம். சக்திபீடங்களை 3, 18, 36, 51, 56, 64, 96, 108, 6400 என்று பலவிதமாக சொல்வதுண்டு. இந்த எல்லாவற்றிலுமே முக்கியமாக ஒன்றாக வருவது காஞ்சியில் உள்ள காமபீடம் என்ற காமகோட்டி பீடம். அம்பாளின் நாபி பீடம் அது. சரீரத்தில் மத்தியஸ்தானமாக இருப்பது நாபி. அப்படி லோகத்துக்கே இருப்பது காஞ்சி. காஞ்சி என்றால் ஒட்டியானம். நாபிக்கு கவசம்தான் ஒட்டியானம். மேரு தந்திரம், காமாட்சி விலாசம், காஞ்சி மாகாத்மியம் ஆகிய நூல்களில் இப்படி சொல்லியிருக்கிறது. சகல க்ஷேத்திரங்களில் உள்ள அம்பாளுடைய சக்தி கலைகளுக்கெல்லாம் கேந்திரஸ்தானமாக இருப்பது காஞ்சி காமாட்சி தான். அந்த எல்லா பல்புக்கும் இவள்தான் ஜெனரேட்டர். இதை தெரிவிப்பதாகத்தான் காஞ்சிபுர வட்டாரத்தில் 50க்கு மேலே சிவன் கோவில்கள் இருந்தாலும் எதிலேயும் அம்மன் சந்நிதியே இல்லை. காமகோஷ்டத்திலோ அம்பாள் மட்டுமே இருக்கிறாள். சுந்தரேஸ்வரர் கோவிலில் மீனாட்சி, ஜம்புகேஸ்வரர் கோவிலில் அகிலாண்டேஸ்வரி, கபாலீஸ்வரர் கோவிலில் கல்பகாம்பா என்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல், கூட ஈஸ்வரி சந்நிதி இல்லாமல் அம்பாள் மட்டும் இருக்கிறாள். காஞ்சியில் ஏகாம்பரர், வரதர் உள்பட எவருக்குமே இல்லாத பெருமையாகத்தான் மட்டுமே 4 பக்கமும் கோபுரமும் கோபுரவாசலும் ராஜவீதி சுற்றுக்களும் கொண்ட ராஜராஜேஸ்வரியாக இருக்கிறாள். இவள்தான் அம்பாளின் அநேக விதமான ரூபபேதங்களில் திரிபுரசுந்தரியாக இருப்பவள். சுந்தரி வித்யா என்ற ஸ்ரீவித்யா சாஸ்திரத்தில் சொல்லியுள்ளபடி சதுர்புஜியாக தனுர்பான பாச அங்குசங்களை வைத்து கொண்டிருப்பவள் இவள்தான். அந்த சாஸ்திரம்தான் ஆச்சாரியாளுக்கு அம்பாளே கைலாசத்தில் கொடுத்து அவர் சௌந்தரிய லகரியாக பூர்த்தி பண்ணியது. அந்த திரிபுரசுந்தரி தான் அவருடைய மடத்து சுவாமியான சந்திரமௌலீஸ்வரரின் சக்தியும். இந்த காரணங்களால் ஆச்சாரியாளுக்கு காமாட்சி அம்பாள் ரொம்ப முக்கியம். சிரித்து, இதென்ன நியாயம்? இவர் சொன்னது சும்மா கிடக்கிற அத்வைதம். அம்பாளோ ஒரே சக்தி, ஒரே காரியம், ஒரே மாயை. இவருக்கென்ன அவளை பற்றி என்றால், சும்மா கிடந்ததே அவன்தானே இத்தனை விதமான சக்திகளோடு விதவித காரியங்கள் பண்ணும்படி செய்திருக்கிறார். சிவனே என்று சிவமாக சும்மா இருந்த இந்த சம்புவையே சங்கரர் ஆக்கி அவர் மித்தியை என்று ஒதுக்கச் சொன்ன உலகத்திற்காகவே ஓயாமல் காரியம் பண்ண செய்திருக்கிறாள். ஆகையால் ஒன்றிலிருந்து இத்தனையும் கிளப்பிவிட்ட அவள்தான் அவற்றையெல்லாம் மறுபடி அந்த ஒன்றிலேயே ஒன்றாக அடைக்கவும் ஆசாமி அனுப்புகிறாள் என்று தெரிகிறது. அந்த ஆசாமி எதையோ செய்கிறார், பெரிய அவதார காரியமே செய்கிறார் என்றால் செய்கிறதுக்கு சக்தி அந்த மூல பராசக்தியிடம் இருந்துதானே வருகிறது. அதனால் ஒன்றிலிருந்து பலவற்றை செய்த அவளேதான் பலவற்றை ஒன்றாக்கவும் கருணையோடு மனசு வைத்து எல்லாம் செய்கிறாள் என்றாகிறது. அது மாத்திரமில்லை, சாதனை கீதனை நிதித்தியாசனம் எது பண்ணினாலும் சரி, அவள் பிரித்து வைத்த இந்த ஜீவன் மறுபடி மூலத்தோடு சேரணும் என்றால் பிரித்தவள்தானே சேர்த்தும் வைக்கணும். இவனாகவா வந்து பிரிந்து வந்தான்? அவள்தானே பிரித்து காட்டினாள். அப்பொழுது அந்த மகாசக்தியை மீறி இவனாக மறுபடி ஒன்றாக சேர முடியுமா என்ன?
அவள்தான் சேர்க்கணும், ஒன்றாக்கணும். அப்படி பல பேரை மகாஞானிகளை பிரம்மவித்துக்களை அவள் சேர்த்து ஒன்றாக்கி வைத்திருப்பதும் தெரிகிறது. ஆக அவள் கிருபைதான் அத்வைத மோட்சத்துக்கு வழி திறந்து விட்டாகணும். அப்படியும் அவள் பரமானுகிரகம் பண்ணுபவள்தான் என்று ஆச்சாரியாளுக்கு நன்றாக தெரியும். அந்த சாக்தரான உள்ளுர தாமே சக்தி ஸ்வரூபமான ஆச்சாரியாளுக்கு நன்றாக தெரியும். மகா மாயையே தான் ஞானப்பால் ஊட்டுகிற ஞானாம்பாள் பிரம்மவித்யா ஸ்வரூபிணி என்பது அவருக்கு அனுபவமாக தெரியும். சிவசக்தி ஐக்கியம் என்ற அத்வைதத்திலேயே கொண்டுவிட்டு பூர்ணத்துவத்தை அனுகிரகிக்கும் ஸ்ரீவித்தியும் பிரம்மவித்தியும் ஒன்றுதான் என்பதாலேயே ஒரு பக்கத்தில் ஞான மார்க்கம் நிறைய செய்த ஆச்சாரியால் இன்னொரு பக்கம் உபாசன மார்க்கமாக ஸ்ரீவித்தியைக்கும் ஏற்றம் கொடுத்தார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.